ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ஈஸி மணி தமிழ். ஸோ நண்பா இன்றைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ் ஃபண்ட் ஆப்னு ஒரு ஆப் லான்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ போடல, பட் ஒரு செக்கிங்கில் இருக்கணும்னு வச்சிருந்தது. ஸோ இந்த ஆப்பில் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, ப்ராஃபிட் வருமா வராதா, இல்லை எவ்வளோ டேக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இதை செக்கிங் பண்ணிக்கிட்டு கிட்ட ஒரு வாரமாக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். பார்த்தா இப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆப்பில் ஒரு 200ம் அந்த எக்யூப்மெண்ட் இருக்குல்ல அதில் 200 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா லிமிட் 1 அப்படின்னு சொல்லி போட்டு 200 நான் போட்டேன்னா 2 நாளைக்கு எனக்கு 12 மணிக்கு 224 வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ வந்துருந்துச்சு. ஆப்போட இன்டர்ஃபேஸ்லேயுமே ஷோ ஆயிருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், சரி ஒரு 500 பிளான் நெக்ஸ்ட் பிளானில் எக்யூப்மெண்ட்டில் 500 பிளான் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் ஒரு 500 பிளான் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 1/1 போட்டிருக்கேன். ஸோ நான் பை பண்ணியிருக்கேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் இதில் வரத்தான் போகுது. ஸோ இதுவுமே போட்டு எனக்கு இப்போ 10 டேஸ்க்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா மணிக்கு ஆட் ஆகுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சேம் ஆட் ஆகுது. பட் இது என்ன லாக்கிங் பீரியட் மாதிரி அந்த 10 நாள் முடிஞ்சால் தான் அந்த அமௌண்ட்டோட வரும். பட் இப்போ எனக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை மற்ற குரூப்பில் இருக்கவங்களாகட்டும், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களோட இஷ்யூவை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா விட்ரால் போட்டிருக்காங்க. இப்போ அமௌண்ட் வேலெட்டுக்கு ஆட் ஆயிடுச்சு, விட்ரால் போட்டிருக்காங்க. விட்ரால் வந்து ரெகுலராக வர மாட்டேங்குது. அதேமாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் ஆப்பில் இப்போ 200 ரூபா போட்டிருக்காங்கன்னா 12 ரூபா வரும், 24 ரூபா வரும். ஸோ அந்த 24 ரூபா வந்ததுக்கப்புறம் அந்த 200 ரூபாயை அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது விஷயமா நம்ம கஸ்டமர் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாளில் வந்துடும், நாளைக்கு வந்துடும் சொல்லி இதே சேம் கண்டிஷனை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக கிடையாது. ஆனால் ஸ்டில் டெக்னிக்கல் இஷ்யூ. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, கஸ்டமர் கேர்ட்ட ஒரு ஆப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஒரு மாதம் 1.5 மாதம் இந்த மாதிரி ப்ராப்ளம் போகும். குறைஞ்சபட்சம் 1 வாரம் 2 வாரம் போகும், 15 நாள் போகும். நான் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆப்பில் 15 நாள் இந்த மாதிரி ப்ராப்ளம் போய் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 7 மாதம் நல்லா ரன் ஆன ஆப்பும் இருக்குது. ஆனால் இந்த ஆப் இந்த வரைக்கும் போகுது. இது சில ஆப்ஸ்லாம் இந்த மாதிரி இஷ்யூ வருதுன்னு சொல்லி கூட ஆப்பை சடனாக க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இப்போதைக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். மேபி நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சுன்னா நம்மளே இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுவோம். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் இதை வந்து விலகிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட் ஆகுது. 28ஆம் தேதி நான் இன்றைக்கி வீடியோ போடும்போது இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய ஆப்ஸ் வந்து மந்த் எண்ட் ஆச்சுனால க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்க, எதுலலாம் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சுனாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.